திமுகவுடன் இணைந்து தேமுதிகவும் தோல்வியை சந்திக்கும் என தவிக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். தவிக தலைவர் விஜயன் தீவிர ஆதரவாளரான முனீஷ்குமார் என்பவரின் இல்ல திருமண விழா மதுரை தத்தநெறி அருள்தாஸ்புரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் தவிக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். அப்போது மணப்பெண் திடீரென மேடையில் மயங்கி கீழே விழுந்ததால் பரபரப்பு நிலவியது. முதலுதவி சிகிச்சைக்கு பின் மணப்பெண் இயல்பு நிலைக்கு திரும்பினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அருண்ராஜ், திமுக ஆட்சி மீது மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதாகவும், தமிழக மக்கள் 90% பேர் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்து உள்ளதாகவும் தெரிவித்தார். தோல்வி பயத்தில் உள்ள திமுக, தேமுதிகவின் கை கால்களில் விழுந்து தங்கள் கூட்டணிக்கு அழைத்து வந்துள்ளதாகவும், திமுகவுடன் இணைந்து தேமுதிகவும் தோல்வியை சந்திக்கும் என்றும் அருண்ராஜ் தெரிவித்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இவ்வளவு மோசமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு தெரியும். ஊழல் இதற்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு ஊழல் இருக்கு. குடும்ப ஆட்சி பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் இளைஞர்கள் வேற யாருமே கட்சியில போய் சேர்ந்தாலும் எந்த பதவியும் கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட குடும்பத்துக்கு மட்டுமே பதவி எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு மக்கள் கடும் கோபத்தில் இருக்கும் ஒரு திமுகவோட கேப்டன் அவர்களின் கட்சி சேர்ந்திருப்பது அவர்கள் முடிவு. தோக்குற கட்சியோட அவங்களும் சேர்ந்து தோக்க போறாங்க. அதுதான் தெரிய போகுது.